Welcome to this teaching session on prophetic intercession. தீர்க்கதரிசன ஜெபமுறை என்கிற இந்த போதனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். The last time we were looking at the last song of worship in heaven called the Thanksgiving song. கடந்த முறை பரலோகத்தில் நடக்கிற நன்றி செலுத்துகிற கடைசி பாடலை குறித்து நாம் பேசினோம். We saw that the elders in heaven were giving thanks because the Lord Jesus had come to reign on the earth. நாம் பார்த்தோம் 24 மூப்பர்களும் பரலோகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். காரணம் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஆளுகை செய்யும்படியாக வந்தார். We also saw why no human organization like the United Nations can bring lasting peace on the earth. நாம் ஐக்கிய நாடுகள் போன்ற மனித நேய ஸ்தாபனங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வர முடியாது என்பதையும் பார்த்தோம். The prophetic word very clearly declared to us that only the Lord Jesus, when he sets up his government in Jerusalem, he will reign and bring peace to all the nations on the earth. தீர்க்கதரிசன வார்த்தையானது நம்மோடு கூட தெளிவாய் பேசினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அரசாங்கத்தை எருசலேம் பட்டணத்தில் ஸ்தாபிக்கும் பொழுது அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு நிரந்தரமான சமாதானம் கிடைக்கும். There is a very interesting question that now arises. இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழும்புகிறது. Some argue that Jesus answered Pilate that his kingdom was not of this world. சிலர் இப்படியாக வாக்குவாதம் செய்கிறார்கள். பீலாத்தினிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல என்று சொன்னார். Jesus Christ spoke to Pilate in John chapter 18 verses 36. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்தினிடத்திலே இப்படியாக சொல்லுகிறார். Let us read John 18:36. இப்பொழுது யோவான் 18:36 வாசிப்போம். Jesus answered, "My kingdom is not of this world. If my kingdom were of this world, then my servants would be fighting, so that I would not be handed over to the Jews. But as it is, my kingdom is not of this world." இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். How then can we understand this scripture in the light of what Revelation tells us about the return of the Lord? வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லுகிறதை எப்படி இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? This is how I understand it. இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். In his first coming to the earth, இந்த உலகத்திற்கு அவர் வந்த முதலாம் வருகையிலே his mission was to take back the earth from the powers of darkness by obedience to his Father on the cross. பிதாவிற்கு கீழ்ப்படிதல் வண்ணமாக சிலுவையின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகளை எடுக்கும்படியாக கர்த்தர் வந்தார். He established the church in his first coming. முதலாம் வருகையிலே அவருடைய சபையை அவர் ஸ்தாபித்தார். The scriptures tell us that from his pierced side we were now able to enter into the most holy of holies. அவருடைய குத்தப்பட்ட விழாவிலிருந்து சபை தோன்றியது. In Genesis we are told that Eve was brought forth from the side of Adam. ஆதியாகமத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, ஏவாள் ஆதாமின் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டாள். In Jesus' life and mission we see that from his side came forth the church. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து சபை வந்தது. And therefore the church is the bride of Christ. ஆனபடியினாலே சபையானது இயேசுவின் மணவாட்டியாய் இருக்கிறது. And therefore in his first coming he established this bride of his. ஆகையால் அவருடைய முதலாம் வருகையிலே அவருடைய மணவாட்டியை அவர் ஸ்தாபித்தார். He had not come to establish the kingdom as yet. இதுவரைக்கும் தம்முடைய ராஜ்யத்தை பிரசித்திப்படுத்தும்படியாக அவர் இன்னும் வரவில்லை. He knew that when he would come again to establish the kingdom, certain different things had to happen. ஆனால் அவருக்கு தெரியும், சில குறிப்பிட்ட காரியங்கள் நடந்த பின்பு தான் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வருவார். And therefore in John chapter 18 verse 37 he makes a hint about his second coming. ஆகையால் யோவான் 18:36 அவருடைய வருகை குறித்ததான சில துளிகளை மாத்திரம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். This is what he said to Pilate. இதைத்தான் அவர் பிலாத்தினிடத்திலே சொன்னார். I'm reading from John chapter 18 verse 37. அந்த வசனத்தை யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். You say correctly that I am a king.
For this I have been born, and for this I have come to the world, to testify to the truth. Everyone who is on the side of truth hears my voice. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். One cannot be a king without a kingdom. ராஜ்யம் இல்லாமல் ஒருவன் ராஜாவாய் இருக்க முடியாது. So therefore Jesus had to establish his kingdom on the face of the earth. ஆகையால் இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In many of his sayings in the scriptures, we find what he talks about the kingdom. வேதாகமத்தில் அவர் சொன்ன அநேக வாக்கியங்களிலே ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை நாம் பார்க்கிறோம். He says the kingdom is near you. அவர் சொல்லுகிறார், ராஜ்யம் உங்கள் அருகே இருக்கிறது. He says the kingdom is within you. அவர் சொல்லுகிறார், ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. In his second coming, he will establish the kingdom over the face of the earth. இரண்டாம் வருகையிலே இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். Everything on earth will be under his kingdom. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவருடைய ராஜ்யத்தின் கீழாகத்தான் இருக்கும். And therefore, in his second coming, he comes to establish his entire reign over all the earth. ஆகையால் அவருடைய இரண்டாம் வருகையிலே தம்முடைய முழுமையான ஆட்சியை இந்த உலகத்தில் அவர் ஸ்தாபிப்பார். So to put it in a nutshell, this is how I would like to say it. மிக சுருக்கி அத்தனையும் நான் சொல்ல வேண்டுமானால் அதை இப்படித்தான் நான் சொல்லுவேன். In his first coming, he came to establish his bride. முதலாம் வருகையிலே தம்முடைய மனவாட்டியை ஸ்தாபிக்கும்படியாக அவர் வந்தார். This eternal bride is his church. இந்த நித்திய மனவாட்டி அவருடைய சபை. Just like Eve was born from the side of Adam, எப்படி ஏவாள் ஆதாமுடைய விலாவிலிருந்து பிறந்தாலோ, this church was born from the side of Christ. அதே போல இயேசு கிறிஸ்துவின் விலாவிலிருந்து சபை பிறப்பிக்கப்பட்டது. We are told that from his pierced side came blood and water. குத்தப்பட்ட அவருடைய விலாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். Now everybody who has studied some theology on the scriptures, இறையியல் படித்திருக்கிற அநேகருக்கு தெரியும், blood and water symbolize baptism. இரத்தமும் தண்ணீரும் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. And therefore it is very clear that those who are baptized in Christ are his bride. ஆகையால் மிக தெளிவாக பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய மனவாட்டியா இருக்கிறார்கள். Now his second coming is to prepare the place for where he and his bride will live. அவருடைய இரண்டாம் வருகை அவரும் அவருடைய மனவாட்டி வாசம் செய்வதற்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. This is the eternal dwelling place of the Son and his bride. இதுதான் குமாரனும் அவருடைய மனவாட்டியும் நித்தியமாய் தங்க போகிற இடமாய் இருக்கிறது. And the book of Revelation tells us that this place is the earth. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அந்த இடம் இந்த பூமி. Why is the earth so unique? பூமி ஏன் விசேஷமானது? The earth supports life. இந்த பூமியானது ஜீவனை தாங்குகிறதா இருக்கிறது. God sustains this earth by his word. கர்த்தர் இந்த பூமியை தம்முடைய வார்த்தையினால் நிலைநிறுத்தியிருக்கிறார். Science tells us that life on the earth is a very delicate balance. விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பலவீனமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. There are many theories about this earth being visited by aliens. பலவிதமான காரியங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த உலகமானது வேற்று கிரக வாசிகர்களினால் வந்து சந்திக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். My question is, why should they want to visit the earth? என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் அவர்கள் இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும்? Obviously there's something so unique about the earth that we are having these visitations. தெளிவாய் நாம் பார்ப்போமானால் அவர்கள் வந்து இந்த உலகத்தை சந்திப்பதற்கு இந்த உலகத்தில் விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. The only reason why aliens would want to visit the earth is because it supports life. இந்த உலகத்தை வேற்று கிரக வாசிகள் வந்து சந்திப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது, ஏனென்றால் இது ஜீவனை தாங்குகிறது. God has prepared the earth to be the dwelling place for his eternal son, the Lord Jesus Christ, and his bride, the church. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை அவருடைய குமாரனுக்காகவும் தம்முடைய மனவாட்டிக்காகவும் நிரந்தர வாசஸ்தலமாய் இதை உண்டு பண்ணியிருக்கிறார். All of the earth is sacred ground unto God. உலகத்தில் இருக்கிற எல்லா நிலமும் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் இருக்கிறது. It has been profaned by sin. ஆனால் அது பாவத்து நிமித்தம் கெடுக்கப்பட்டிருக்கிறது.
God will cleanse and restore the earth. கர்த்தர் இந்த உலகத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். He will renew it to its original beautiful form, as we see in Genesis chapter 1. ஆதியாகமம் 1 நாம் பார்க்கிறபடி கர்த்தர் மீண்டுமாக இந்த உலகத்தை புதுப்பிப்பார். Heaven will come down to the earth for the marriage feast of the Lamb. பரலோகம் இந்த உலகத்திற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்காக இறங்கி வரும். Revelations chapter 21 verses 2 to 5 says this. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2 லிருந்து 5ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. And I saw the holy city, the new Jerusalem, coming down from heaven, from God, made ready as a bride, adorned for her husband. And I heard a loud voice from the throne saying, Behold, the tabernacle of God is among men, and he will dwell among them, and they shall be his people, and God himself will be among them, and he will wipe away every tear from their eyes, and there will no longer be any death, there will no longer be any mourning, or crying, or pain. The first things have passed away. And he who sits on the throne said, Behold, I am making all things new. And he said, Write, for these words are faithful and true. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளே எழுது என்றார். Why is Jesus the only person who should take the earth back? ஏன் இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ள இயேசு மாத்திரமே பாத்திரர்? We read in the gospel, especially in the gospel of John, that Jesus was obedient to the Father. சுவிசேஷங்களிலே பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். Jesus is the exact copy of the Father. ஆண்டவராகிய இயேசு பிதாவின் தற்சொரூபமாக இருக்கிறார். Saint Paul tells us in Colossians chapter 1:15 to 20 who Jesus is. பரிசுத்த பவுல் கொலோசியர் 1:1 20 வசனம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து சொல்லுகிறார். He says, He is the image of the invisible God, the firstborn of all creation. For by him all things were created, both in heavens and on earth, visible and invisible, whether thrones or dominions or rulers or authorities. All things have been created through him and for him. He is before all things, and in him all things hold together. He is also the head of the body, the church, and he is the beginning, the firstborn from the dead, so that he himself will come to have first place in everything. For it was the Father's good pleasure for all the fullness to dwell in him, and through him to reconcile all things to himself, having made peace through the blood of the cross. Through him, I say, whether things on earth or things in heaven. அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்கு நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. There are two aspects
that we need to grasp. இதிலே ரெண்டு காரியங்களை நாம் பிடிக்க வேண்டும். What happened on the cross and what happened after the cross. சிலுவையில் நடந்தது என்ன, சிலுவைக்கு பிற்பாடு நடந்த காரியங்கள் என்ன? On the cross, the Lord disarmed the powers of darkness. சிலுவையிலே அந்தகார வல்லமைகளை கர்த்தர் செயலிழக்க செய்தார். So therefore, by his death, he disarmed them. ஆனபடினாலே அவருடைய மரணத்தின் நிமித்தம் அவர்களை செயலிழக்க செய்தார். In other words, they had no more control on the earth. இன்னொரு வார்த்தையில் சொல்வேனானால் அவர்களுக்கு இனி இந்த உலகத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. Man could choose to follow Christ. மனிதன் இயேசுவை பின்பற்ற தேர்ந்தெடுக்கலாம். And the powers of darkness would have lost the battle. அந்தகார வல்லமைகள் யுத்தத்தில் தோற்று போயிருப்பார்கள். But there was another aspect that we needed to see. ஆனால் இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். And that is the resurrection of Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். By his resurrection, he conquered the earth. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே இந்த உலகத்தை ஆட்கொண்டார். He gave man the power to be able to follow him. மனிதன் கர்த்தரை பின்பற்றும்படியான வல்லமையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். And therefore, the Lord could come back to the earth now and re-establish his kingdom. ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். If you remember the passage in Luke chapter 4, லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பகுதியை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்களானால், when Jesus was tempted by the devil, பிசாசினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது he showed Jesus the kingdoms of the earth. இந்த உலகத்தின் ராஜ்யங்களை இயேசுவுக்கு காண்பித்தான். And he told Jesus if he would worship the devil, he would give him those kingdoms. பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னார், நீ என்னை ஆராதிப்பாயானால் உமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன். Now after the death and resurrection of Jesus, ஆண்டவராக இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிற்பாடு in Revelation chapter 11 verse 15, we are told that the kingdoms of the earth have become the kingdoms of our Lord and of his Christ, and he shall reign forever. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் பரலோகத்தின் ராஜ்யங்களாய் மாறிவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி எல்லாவற்றுக்கும் ராஜாவாய் இருப்பார், அவர் ஆளுகை செய்வார். So we can see very clearly from both these passages of scripture, இந்த ரெண்டு வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது தெளிவாய் நாம் பார்க்கிறோம். that is Luke talking about the temptations of the Lord, லூக்கா அவர்கள் ஆண்டவராக இயேசுவின் சோதனைகளை குறித்து பேசுகிறார். and John talking after the resurrection of Christ. யோவான் அப்போஸ்தலர் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பேசுகிறார். We are presented with a prophetic view. தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலே நமக்கு இது காண்பிக்கிறது. That there is a date and a time and a place when the Lord will return to the earth and set up his kingdom. அப்படியானால் இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேதியும் நேரமும் நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. True, as the Lord comes to do this, there will be a battle. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இதை செய்ய வரும்பொழுது ஒரு யுத்தம் இருக்கிறது. The powers of darkness will try to hold on to the land. இந்த உலகத்தின் அந்தகார வல்லமைகள் இந்த உலகத்தை வைத்துக் கொள்ளும்படியாக விரும்புவார்கள். But the Lord will destroy their kingdoms and cast them out. ஆனால் ஆண்டவர் அவருடைய எல்லா ராஜ்யங்களையும் அழித்து அவர்களை துரத்தி விடுவார். Sometimes people who study spiritual warfare ask the question, don't we bind and cast out the demons? சில நேரங்களிலே ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து படிக்கிறவர்கள் கேட்பார்கள், நாங்கள் பிசாசுகளை கட்டி அவர்களை துரத்தவில்லையா? What we actually do is to disarm them because we have the resurrection power with us. நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்மோடு கூட உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறபடினாலே அவர்களை செயல் இழக்க செய்கிறோம். It is only the Lord when he comes that can destroy their kingdom. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுதுதான் அவர்களுடைய ராஜ்யத்தை அழிக்க முடியும். And that is why we need to have this perspective in mind of the return of the Lord. ஆகையால் இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய சிந்தனையிலே கர்த்தருடைய வருகை குறித்து நாம் பார்க்க வேண்டும். Thanksgiving Day all across the world was supposed to be a day and a time to thank the Lord for his coming reign over the earth. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நன்றி செலுத்துகிற நாளானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளாக இருக்கிறது. Many of the so-called Christian nations celebrate Thanksgiving Day. அநேக கிறிஸ்தவ நாடுகள் நன்றி செலுத்துகிற நாளை கொண்டாடுகிறார்கள். It
It was a time to thank the Lord for His goodness. அவருடைய நன்மைக்காக நன்றி செலுத்துகிற நாளாய் இருக்கிறது. Thanksgiving Day today is more of a commercial affair than actually sitting and thanking the Lord. நன்றி செலுத்துகிற நாள் என்று சொல்லும்போது இன்றைக்கு வியாபார ரீதியாய் மாறிவிட்டது, ஆனால் உண்மையாய் நன்றி செலுத்துகிறதில்லை. It is a day actually when Christians should stand together and make a prophetic declaration of the return of the Lord to reign and rule over the earth. உண்மையாகவே முக்கியமான நாள் என்னவென்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை தீர்க்கதரிசன அறிக்கை செய்வதுதான். In the Bible, one such nation obeyed God. வேதாகமத்திலே அப்படிப்பட்ட ஒரு தேசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாய் இருந்தது. That was the city of Nineveh. அதுதான் நினிவேயின் பட்டணம். When the sin of Nineveh reached God, He sent the prophet Jonah to call them to repentance. நினிவேயின் பாவம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டின போது கர்த்தர் யோனாவை அழைத்து மக்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் யோனாவை அனுப்பினார். And therefore Nineveh was saved. அது நிமித்தம் நினிவே பாதுகாக்கப்பட்டது. Our nations need to stand together to bless the Lord and to thank Him for His goodness. நம்முடைய தேசங்களானது ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நன்மைக்காக அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். And Thanksgiving Day is a good day to do that. நன்றி செலுத்துகிற நாள் அதை செய்வதற்கு நல்ல நாளாய் இருக்கிறது. Then we will see the blessings flow into our nations. அதற்கு பிறகு நம்முடைய தேசங்களிலே ஆசீர்வாதம் வழிகிறதை நம்மால் பார்க்க முடியும். Our worship is incomplete if we have not included thanksgiving in it. நன்றி செலுத்துகிறதை நம்முடைய ஆராதனையில் சேர்க்காவிட்டால் நம்முடைய ஆராதனையிலே ஒரு குறைவு இருக்கிறது. If we are healed from sickness, வியாதியிலே நமக்கு சுகம் கிடைக்குமானால் we should thank the Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். If we experience being delivered from darkness, we should thank the Lord. அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நாம் அனுபவிப்போமானால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். What did Jesus tell John the Baptist when John the Baptist was wondering whether the Messiah had come? யோவான் ஸ்நானகன் மேசியா வந்திருக்கிறாரா என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? He says this in Luke chapter 7 verses 20 to 22. இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 to 22 வசனம் வரை பார்ப்போம். When the men came to him, they said, John the Baptist has sent us to you to ask, are you the expected one, or do we look for someone else? At the same time, he cured many people of diseases and afflictions and evil spirits. He gave sight to many who were blind, and he answered and said to them, go and report to John what you have seen and heard. The blind receive sight, the lame walk, the lepers are cleansed, and the deaf hear. The dead are raised up, and the poor have the gospel preached to them. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. What the Lord was saying, that the signs of the kingdom of heaven were already there. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் அடையாளங்கள் ஏற்கனவே இருக்கிறது என்று என்ன சொல்லுகிறார்? The Lord Jesus wants people to thank the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Because thanksgiving is a sign of the presence of the kingdom of God. ஏனென்றால் ராஜ்யத்தின் சமூகத்திற்கு நன்றி செலுத்துகிறது ஒரு அடையாளமாக இருக்கிறது. When a nation thanks the Lord on Thanksgiving Day, they are saying that the presence of God, the presence of the kingdom of God is in this nation. நன்றி செலுத்துகிற நாளிலே ஒரு தேசமானது கூடி கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகம் இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தில் இருக்கிறது. Let us bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Father God, we thank you in Jesus' name. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். For the signs of your kingdom present on the earth. உம்முடைய ராஜ்யத்தின் அடையாளங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்காக.
Through your church, you are doing great signs and wonders. உம்முடைய சபையின் மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கொண்டிருக்கிறீர். And the kingdom of God is being established on the earth. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. You are teaching us to thank you so that people will know the presence of the kingdom of God. உம்முடைய போதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உம்முடைய ஜனம் உம்முடைய சமூகத்தை குறித்து அறிந்து கொள்வார்கள். But there is a time and a place when your kingdom will be made manifest completely. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நாளும் தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்படும். Your word has declared that the kingdoms of the earth will become the kingdoms of our Lord Jesus Christ. உம்முடைய வார்த்தை அறிக்கை செய்திருக்கிறபடி உலகத்தின் ராஜ்யங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தோடு கூட சேர்ந்து கொள்ளும். And we pray that truly, Lord, the kingdoms of the earth will be established as your kingdoms. ஆனபடினாலே உண்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் உம்முடைய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படுவதாக. We pray for all our viewers who are viewing this program today. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all those who have lost hope. நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். For all those who look around them and feel Christ is not coming in a hurry. சுற்றி முற்றி பார்த்து இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரமாட்டாரோ என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray, Lord, that they will look at you. நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்கள் உம்மை பார்ப்பார்களாக. They will know that you are coming. நீர் வருகிறீர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. They will see the signs around them. அவர்களை சுற்றிலும் நடக்கிற அடையாளங்களை பார்ப்பார்களாக. They will see the presence of the kingdom through your awesome work that you are doing. நீர் செய்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான கிரியைகள் நிமித்தம் உம்முடைய ராஜ்யத்தின் பிரசன்னத்தை பார்ப்பார்களாக. And they will lift their eyes up, for their redemption is near. ஆண்டவரே, அவருடைய மீட்பு சமீபத்திருக்கிறபடினாலே தங்களுடைய கண்களை உயர்த்துவார்களாக. We pray that your church will have great action in these coming days. வருகிற நாட்களிலே உம்முடைய சபையானது பலத்த கிரியை பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். That they'll be filled with faith. அவர்கள் விசுவாசத்தினால் நிரப்பப்படுவார்களாக. Be filled with the power of the Lord. ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. And they will receive many people coming into the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இன்னும் அதிக ஆத்துமாக்கள் வருகிறதை பார்ப்பார்களாக. We pray for a great harvest. ஒரு பெரிய அறுவடைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We thank you for viewing this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். And we hope to see you again for the next program. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் பார்ப்போம் என்று நம்புகிறேன்.